நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். ஆமென். சபையின் போதகர் வீட்டில் எங்கிருந்தோ யாருடைய கோழி ஒன்று பறந்து வீட்டுக்குள் வந்து விட்டது. அந்த கோழி யாருடையது என்பது தெரியாததால் அதை அடைத்து வைத்துவிட்டு சண்டே சர்ச்சு முடிந்து வந்ததும் அடித்து சாப்பிடலாம் என்று போதகரும் அவரது மனைவியும் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வார ஞாயிறு ஆராதனை பிரசங்க பீடத்தில் நின்று இதே போதகர் அடுத்தவர் பொருளுக்கு நாம் யாரும் ஆசைப்படக்கூடாது என்று அனல் பறக்க ஒரு நல்ல பிரசங்கம் செய்தார். இந்த பிரசங்கத்தை கேட்டதும் இருதயத்தில் குத்துண்டு அவரது மனைவி அடுத்தவர் பொருளான அந்த கோழியை வீட்டிற்கு வந்ததும் திறந்து விட்டுவிட்டார். போதகர் வீட்டிற்கு வந்து இன்று நல்ல கோழி சமையல் என்று எதிர்பார்ப்புடன் வந்து தனது மனைவியிடம் கோழி சமைத்து விட்டாயா என்று மிகவும் சந்தோஷமாக கேட்கிறார். நீங்கள் தானே இன்று பிரசங்கத்தில் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்றதினால் நான் கீழ்ப்படிந்து அதை அப்படியே கோழியை திறந்து விட்டுவிட்டேன். அடப்பாவி, அது சபைக்குத்தானே சொன்னேன், உனக்கு சொல்லவில்லையே என்கிறார். இன்று சபையும் பிரசங்கமும் ஆராதனை முறைகளும் சடங்கு சம்பிரதாயங்களும் அதன் முறைகளும் மாறியுள்ளது. போதிக்கிறவர் பணத்திற்காக போதிக்கிறார். அங்கு வரும் சபை விசுவாசிகளும் வாரம் ஒரு முறை கெட் டுகெதர் டு see everyone என்ற பெயரில் வந்து போகிறார்கள். இன்றைய கிறிஸ்தவம் பேரளவில் குருடருக்கு வழிகாட்டும் குருடர்களாகவே இருக்கிறார்கள். கடமைக்காக வாரந்தோறும் போதிப்பதும் பிரசங்கப்படத்தில் யோவானைப் போல பவுலைப் போல பேதுருவைப் போலவும் பிரசங்கப்படத்தை கடந்தும் ஏரோதைப் போலவும் அனனியாவைப் போலவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று விசுவாசிகள் பல வித்தியாசமான கூட்டங்களுக்கு மிகவும் ஆர்வமாக சென்று போதனைகளை கேட்ட பின்னரும் தாங்கள் கேட்ட போதனைகளின் அர்த்தம் புரிவதில்லை. அவர்களுக்கு தங்களுக்கு உணர்த்தப்படவும் இல்லை. இதைத்தான் இயேசு கிறிஸ்துவின் போதனையில் எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் என்று நியாய தீர்ப்பின் நாளில் கேட்கப்படுமாம். ஆமென். God bless you.